ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த வீடியோவில் நாம் பில்லி கிரகாம் அவரை பற்றியும் அவர் மூலமாக அமெரிக்காவில் எப்படி எழுப்புதல் உண்டானது என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். பில்லி கிரகாம் இவர் இயற்பெயர் வில்லியம் பிராங்க்லின் கிரகாம் ஜூனியர் ஆகும். நவம்பர் 7, 1918 பில்லி கிரகாம் பிராங்க்லின் சீனியர் அவர்களுக்கும் மேரி கிரகாம் அம்மையாருக்கும் அமெரிக்காவில் நார்த் கரோலினா என்ற பகுதியில் சார்லட் என்ற இடத்தில் இவர் பிறந்தார். இவருக்கு சகோதரிகள் கேத்ரின் மேரோ ஜீன் ஆவார். சகோதரன் மெல்வின் தாமஸ் ஆவார். இவர்களில் மூத்த மகன் பில்லி கிரகாம். இவரது பெற்றோர்கள் விவசாய குடும்பம் பால் பண்ணை வைத்திருந்தார்கள். அந்த பாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் கொடுப்பார். அதுவே இவர் வேலையாயிருந்தது. இவரது பெற்றோர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இந்த பில்லி கிரகாம் அவர்களுக்கு கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதிருந்தது. இவரது வீட்டில் ஜெபக்குழு நடந்தால் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். இவரது நண்பர்களும் குடும்பமும் ஜெபிப்பார்கள். இவர் மட்டும் வெளியே நிற்பார். கூட்டம் முடிந்ததும் உள்ளே வருவார். இவரது தாயார் இவருக்காக அழுது ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு நாள் பில்லி கிரகாம் அப்பாவிடம் பில்லி கிரகாம் நண்பர்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு செல்வதற்கு பில்லி கிரகாம் கார் ஓட்டும்படி அனுமதி கேட்டனர். பில்லி கிரகாம் அப்பாவும் அனுமதி கொடுத்தார். ஏனெனில் அப்பொழுது இந்த முறையாவது பில்லி கிரகாமை சுவிசேஷ கூட்டத்திற்கு அழைத்து செல்லும்படி அவரது நண்பர்கள் திட்டமிட்டனர். அந்த காரை பில்லி கிரகாம் ஓட்டி அவர்களை அழைத்து சென்றார். பாதி வழியில் காரை நிறுத்தி பில்லி கிரகாம் நண்பர்களிடம், நான் அந்த கூட்டத்திற்கு வரமாட்டேன், நீங்கள் என்னை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்று சொன்னார். அதற்கு அவர் நண்பர்களும் ஆம் என்று சொன்னார்கள். அவர் நண்பர்கள் காரில் அவருக்காக ஜெபித்து கொண்டே வந்தனர். அதேபோல் அவரது நண்பர்கள் சுவிசேஷ கூட்டத்திற்கு சென்றனர். இவர் மட்டும் காரில் இருந்தார். அப்பொழுது 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, ஒன்றும் மாற்றமில்லை. பிறகு 4வது நாள் கூட்டத்தில் ஒரு பாடல் மூலம் ஈர்க்கப்பட்டு அந்த பாடலை யார் பாடுகிறார்கள் என்று பார்த்துவிட்டு வரலாம் என்று வெளியே நின்று கொண்டிருந்த அவர் அந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு உள்ளே சென்றார். அப்பாடலின் மூலம் இயேசு அவரை தொட்டார். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் அவருக்காகவே பாடினது போல் இருந்தது. அந்த கூட்டத்தில் இழந்து போன சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் என்று அந்த ஊழியக்காரர் மூலம் இயேசு அவரோடே பேசினார். அப்பொழுது அந்த கூட்டத்திற்கு முன்னே சென்று ஆண்டவரிடம் தன் வாழ்க்கையை பில்லி கிரகாம் ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பு 24 மணி நேரமும் பைபிள் படித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அதன் பின்பு சிறுவயதிலேயே இராணுவ வீரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். இராணுவ வீரர்கள் இவர் மூலமாக இரட்சிக்கப்பட்டனர். பல வாலிபர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். பல வாலிபர்களும் இவர் மூலமாக இரட்சிக்கப்பட்டனர். அதன் பிறகு யூத் ஃபார் கிரைஸ்ட் பைபிள் கல்லூரி இவர் நடத்தினார். ஒரு நாள் இவர் தன் நண்பர்களுடனே கால்பந்து விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் உள்ளம் கதறிக்கொண்டே இருந்தது. விளையாட்டு முடிந்தும் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் இவர் மட்டும் அந்த கால்பந்து மைதானத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை நம்பும், என்னை நம்பும் என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது ஆவியானவர் வல்லமையாக அவரை அபிஷேகம் பண்ணினார். அதன் பின்பு ஆண்டவர் அவரை நம்பி பெரிய கூட்டமான ஜனத்தையும் ஊழியத்தையும் அவருக்கு கொடுத்தார். இவரது மனைவியின் பெயர் ரூத் கிரகாம். இவருக்கு 5 பிள்ளைகள் இருந்தனர். இவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உலகம் முழுவதும் மனமாற்றம் செய்வதற்கு முன் அம்மனமாற்றத்தை முதலில் என்னிலிருந்து ஆரம்பியும் என்று சொன்னார். ஒரு நாள் இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. அதனால் பில்லி கிரகாம் சிகரெட்டை எடுத்துக்கொண்டு பிடிக்கலாம் என்று உட்கார்ந்தார்.
அப்பொழுது ஜன்னலில் இருந்து ஒரு ஃபுட்பால் வந்து அவரது கையில் இருந்த சிகரெட்டை கீழே தள்ளிவிட்டது. அப்பொழுது அவர் அழுது மனம் திரும்பினார். இவர் 1940ஆம் ஆண்டு இறையியல் இளங்கலை பட்டம் பெற்றார். இயேசு இவரை தொட்டதற்கு பின்பு நல்ல சுவிசேஷகராக இருந்தார். இவர் தாழ்மையாக இருந்தார். பல லட்சங்களுக்கு மனம் திரும்புதலின் பிரசங்கத்தை கூறினார். ஒரு சுவிசேஷ கூட்டம் இவர் வைத்தால் பல லட்சம் ஜனங்கள் கலந்து கொள்வார்கள். ஆண்டவர் இவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பல நற்செய்தி நூல்களும் ஆவிக்குரிய புஸ்தகங்களும் இவர் எழுதியுள்ளார். உண்மையான மனந்திரும்புதல் என்பது 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணுவதும் வேதம் வாசிப்பதும் என இவர் தெரிந்து கொண்டார். இவரது தொலைக்காட்சி பிரசங்கங்கள் இன்றும் பல நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. தனது 99 வயதிலும் மேடையில் பிரசங்கம் பண்ணினார். பல நாட்டு மக்களுக்கும் பல கோடி மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிசேஷ ஊழியத்தை இவர் செய்தார். ஒரு நாள் அமெரிக்க கம்யூனிட்டி ஒருமனமாக பில்லி கிரஹாமை அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி, என் தேவன் என்மேல் மிகப்பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதை விட்டுவிட்டு அற்பமான ஜனாதிபதி வேலைக்கு நான் வரமாட்டேன் என்று சொன்னார். இவர் சொல்லும் 3 சோதனைகள் என்ன தெரியுமா? அவன் அதை இயேசுவிடமும் பயன்படுத்தினான், ஆதாம் ஏவாளிடமும் பயன்படுத்தினான், அவன் அதை உங்களிடமும் பயன்படுத்துவான். சாத்தான் கொண்டு வரும் சோதனைகளை இவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார். ஒருவரும் அவர் மீது கை நீட்டி குற்றம் சொன்னதில்லை. சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். பிப்ரவரி 21, 2018ஆம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை முடித்து பரலோகம் சென்றார். அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த பில்லி கிரஹாம் முதலில் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். அமெரிக்க பிரசிடெண்ட் அவர்களுக்கும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். இவர் ஒரு நல்ல தேவ மனிதர். உலகத்திலேயே பல மனிதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் இந்த பில்லி கிரஹாம். இவர் மூலம் அமெரிக்காவில் மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. அமெரிக்காவில் மட்டுமல்ல, பல நாடுகளிலும் இவர் மூலமாக பெரிய எழுப்புதல் வந்தது. பல லட்சம் மக்கள் இவர் மூலம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டனர். பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த பில்லி கிரஹாம் இருந்தார்.